அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து பாட் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்த பத்தினது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான படம். நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்கள்லாம் அந்த படத்துல இருக்கு. அதாவது இந்த படத்தோட அ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அது பெரியாருடைய கற்பனை. பெரியார் என்ன தெரியுமா சொன்னாராம் அந்த காலத்துல? ஏன் பெண் வந்து குழந்தைய சுமக்கணும்? அந்த குழந்தைய சுமக்கிறதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாராமா. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்மலாம் அப்படி யோசிப்போமா சொல்லுங்க? அவர் அப்படி சொன்னாராமா. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த படத்துலயும் இருக்கு. இது வந்து பெரியாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டேன் அந்த படத்த பார்க்குறப்பவே. அதாவது அந்த படத்துல ஏன் அத கொண்டு வர்றாங்க அப்படின்னா, வுமன் எம்பவர்மென்ட். பெண்கள் வந்து படிக்கணும், வேலைக்கு போணும், சாதிக்கணும். ஆனா அவங்க எவ்வளோ சாதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. எவ்வளோ மிச்சம் செலவு போக மிச்சம் எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அது எம்பவர்மென்ட். இப்ப என் பொண்ணு வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு எகெயின்ஸ்டா சிந்திக்கிற ஒரு ஆள். ஏன்னா, அதோட மேடு பள்ளங்கள்லாம் எனக்கு தெரியும். அதனால சொல்றேன். இப்போ இந்த கதையில ஒரு இடத்துல சொல்றாங்க, கருப்பை அரசியல். ஒரு பெண்ணுடைய கருப்பை சார்ந்த அரசியல், வுமன் எம்பவர்மென்ட். இந்த ஆர்ட்டிஃபிஷியல் வூம்ப் வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா? அது போலவே பேசுறாங்க. இப்ப இந்த வூம்ப் இந்த கருப்பை சென்டருக்கு போறாங்க. இந்த வூம்புன்னு சொல்றது எனக்கு பிடிக்கல. கருப்பை சென்டருக்கு போறாங்க. அது வந்து செயற்கை கருப்பை சென்டர். சரிங்களா? கருத்தரிப்பு மையம் இல்ல. கருப்பை சென்டரே. போய் பார்த்தா இப்படி ஒரு பெரிய கோலமா ஒரு பிளாஸ்டிக்ல செஞ்ச மாதிரி ஒரு உருண்டையா இருக்கு. இங்க பாருங்க. முட்டை ஷேப்ல பெருசா இருக்குது. அந்த மாரி ஒரு ஒரு டப்பா இருக்கு. அதில தான் அந்த குழந்தைய வச்சு வளர்க்க போறாங்க. இப்ப இந்த ஸ்கூல் டூர்லாம் சொல்லுவாங்க. ஸ்கூல சுத்தி பார்க்குறது. அதுபோல இந்த கருப்பை சென்டருக்கும் ஒரு டூர் வைக்கிறாங்க. அப்படி குழந்தைய எப்படி வளர்ப்பாங்க அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மென்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அந்த கருத்தரிப்பு செய்றாங்கல்ல அந்த விஷயத்துக்கு. இந்த பொண்ணும் போறாங்க. இவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க, போறாங்க. ஏன்னா இந்த Netflixல இது இருக்கு. அதனால பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். அவ போறப்போ, அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க பாருங்க. அ அந்த அம்மா வந்து அந்த கருமுட்டை தர்றாங்க இல்லையா? அதுதான் அவங்க அம்மா. அப்போ வந்து ஆப்ஷன் குடுக்குறாங்க. யார் அப்பாவா இருக்க போறாங்க? ஆப்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த கணவனும் மனைவியும் இப்படி பார்த்துக்கிறாங்க. ஆப்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அ ஏன்னா வந்து தானம் செய்றது அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அப்படி இல்ல. அந்த பெண்ணோட ஸ்கின்னு ஸ்கின்னுலருந்து செல்ல எடுத்து, அத வச்சு அந்த குழந்தை உருவாகுறாங்களாம். யோசித்து பாருங்க, கணவர்களுக்கு இதெல்லாம் கேட்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க. கணவரே தேவையில்ல. அந்த பொண்ணோட செல்லைய வச்சு செய்றது. சில உயிரினங்கள்ல இந்த பூச்சி வகையெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த உயிரினங்கள்ல ஆண், பெண் 2மே ஒரே உயிரினத்தில இருக்குமாம். அந்த பூச்சியோட பேர்லாம் எனக்கு ஞாபகத்துல இல்ல இப்போ. அத கேட்டோனே இல்ல, இல்ல. அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இல்ல என்னோட கணவரே அப்பாவா இருக்கட்டும் குழந்தைக்கு அப்டின்றாங்க. இல்லாட்டி அவன் சூட்கேஸ் தூக்கிட்டு ஓடிற மாட்டானா சொல்லுங்க? அவர் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட். என்ன மாதிரி ஒரு அவர் வந்து ஒரு பூமர் அங்கிள். நான் வந்து ஒரு பூமர் ஆன்டி. அவர் வந்து உடனே அப்பாடா! நம்ம மனைவி நமக்கு சாதகம் பேசிட்டான்னு சரின்றாங்க. ஏன்னா, அவருக்கு வந்து இயற்கையா குழந்தை பெத்துக்கணுன்ற எண்ணம் இருக்கு. அவர் ஒரு பழைய காலத்து மனுஷர். ஆனா, பெண்கள் வந்து மாடர்னா இருப்பாங்க. எதையுமே புதுசா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத போய் செஞ்சே தீருவாங்க. ஆனா, மனைவி சொல்றத தான் கேட்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ வந்து அந்த குழந்தைய உருவாக்குறாங்க. அந்த குழந்தைய உருவாக்கிட்டு ஃபுல்லா கதை சொல்லல. சும்மா குத்துமதிப்பா சொல்றேன். அதில ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸ வந்து குடுக்குறாங்க. இவங்க அதாவது கணவர் வந்து அந்த பாக்ஸ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வந்ததுன்னா, நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரி சாரி அப்படி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சாப்பாடு போடணும். அதுக்கு ஒரு பாக்ஸ்ல வச்சு குடுப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க. நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த பாக்ஸுக்குள்ள சாப்பாடு இருக்கும். அத எடுத்து அத வச்சுட்ட உடனே, அந்த அந்த அது மேல இப்படி வச்ச உடனே, அந்த சாப்பாடு கீழ இருக்கும். இப்படி கீழ இருக்கும். அது அப்படியே வளரும் குழந்தை. சரியா? அப்புறம் குழந்தை அப்படியே போகுது. குழந்தை அதாவது நீங்க Netflix இல்லாதவங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். கோழி முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது. அதுதான் இந்த பாடி ஜெனரேஷனோட கதை. சரியா? இது மனுஷனே முட்டைய கையில தூக்கிக்கிட்டு, இப்படியே எங்க போனாலும் முட்டைய தூக்கிக்கிட்டே அது இந்த பேபி கேரியர் மாட்டியிருப்போம்ல, அதுபோல முட்டைய கேரி பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த பொண்ணும் தூக்கிட்டு போவாங்க, அந்த கணவரும் தூக்கிட்டு போவாரு. அந்த பொண்ணு சொல்லுவாங்க, "நீங்களும் தூக்கிட்டு போலாம்ல" அப்படின்னு. உடனே அவருக்கு வேற வழி இல்ல. படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, மனைவி சொன்னா கேட்டு தான் ஆகணும். யோசித்து பாருங்க. அ கேட்டு தானே ஆகணும், வேற வழி இல்ல.
அதனால அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அவரு தூக்கிட்டு போறாரு, வர்றாரு, குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னோட அனுபவத்துல நான் அந்த படத்த பார்க்குறப்போ, நான் உண்மையிலேயே அத சப்போர்ட் பண்றேன். ஏன்னா நான் வந்து அ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நம்மளும் ஒரு பிடித்த பெண் இல்லையா? யோசித்து பாருங்க. ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் நம்மளோட கருத்த சொல்லணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெண் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, முகம்லாம் ஷைனிங்கா இருக்கும். அந்த ஸ்கின் வந்து அது இயற்கையிலே நம்மளும் அனிமல் விலங்கு மாதிரி தானே. அப்போ அந்த ஸ்கின் எல்லாம் வந்து ஷைனிங்கா இருக்கும். அத கூட நீங்க கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க. அத விடுங்க. அப்புறம் வந்து இப்ப நான் கைய பிடிச்சு காமிக்கிறேன். இப்படி பிடிச்சுக்கோங்க. இந்த இந்த இடத்துல ஆண்கள் ஓகே. பெண்களுக்கு நான் சொல்லல. இப்படி டைட்டா பிடிச்சு இழுங்க. அப்போ இழுக்கிறப்ப வலிக்குதா? அந்த மாதிரி ஒரு வலி அடிவயித்துல இருக்கும். அந்த குழந்தை தங்கி வளர்ற இடத்துல ஒரு வலிக்கும். அப்பதான் வலிக்குமான்னு கேட்டா, அப்புறம் கொஞ்ச நாள்ல பழகிடும். அந்த வலி பழகி அப்படியே அந்த வலிய விட பெருசா வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வலி இன்க்ரீஸ் ஆகும். அ ஆரம்பத்தில வந்து ஒரு பெண் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னா, அடிக்கடி யூரின் போவாங்க. ஒண்ணுக்கு போவாங்க. இதே அடிக்கடி ஒண்ணுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஆண், அவருக்கு வந்து சுகர்ன்னு அர்த்தம். பெண் போனாங்கன்னா பிரெக்னன்ட்ன்னு அர்த்தம். 2மே வந்து இனிப்பான செய்தி. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு சந்தோஷமான இனிப்பு, ஒருத்தருக்கு வருத்தமான இனிப்பு. அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த இந்த பாடுல வளர்க்கறதுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அத தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, நாம போயிட்டு ஜாலியா சினிமா பார்த்துட்டு வரலாம். சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வரும். உள்ள வச்சு சாப்பாடு வைக்கிறது. சரியா? அடுத்து அப்புறம் இந்த தூங்குறது, இந்த பக்கம் சாஞ்சு படுக்கிறது அதெல்லாம் கூட விடுங்க. பிளட் டெஸ்ட் பண்றது. இல்ல இந்த திட்டத்த ஏன் நான் வரவேற்கிறேன்னு சொல்றேன். என்னோட அனுபவம் 3 வருஷம் நான் செலவு பண்ணியிருக்கேன்ல. சொல்ல வேணாமா உங்களுக்கு? எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஊசி போடணும்னா நான் அப்படியே கண்ணீர் விட்டுருவேன். என் வீட்டு பிள்ளைங்கலாம் தெரிஞ்சுன்னா சிரிப்பாங்க. இப்ப நான் வந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் ஊசிய பத்தி கவலையே படல. இங்க பாருங்க பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு இந்த கையில எத்தன ஊசி, இந்த கையில எத்தன ஊசின்னு சொல்ல முடியாது. இந்த பாருங்க. இந்த இதில குத்தி குத்தி எங்க கருப்பா போச்சு. அவ்வளவு பிளட் டெஸ்ட்டு. அதுவும் இந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வாங்க போறப்போ, நான் 10த், 12த்ல கூட நான் அப்படி ஃபீல் பண்ணல. ஏன்னா நம்ம அதில வந்து ஃபெயில் ஆக போறதில்ல. நம்ம சுமாரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ன்றதுனால ஃபெயில் ஆக போறதில்ல. ஆனா அந்த பிளட் டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோன்ட்டு அவ்வளோ பயமா இருக்கும். ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது இது. சாப்பாடு கொஞ்சம் இப்படி மாத்தி சாப்பிடுங்க, இப்படி மாத்தி சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. பெருசா எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அப்படியே தவம் கடந்த மாரி போவேன் நான். பிளட் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் பார்க்கறதுக்கு டாக்டர்ட்ட. அவ்வளோ கஷ்டம் பிளட் டெஸ்ட்டு. அப்புறம் இத விட கொடுமை என்ன தெரியுமா? ஸ்கேன் பண்றது. அந்த ஸ்கேன் பண்ற கதைய நெனச்சு நான் விழுந்து விழுந்து நானே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஏர்லி பிரெக்னன்சில வந்து ஆரம்ப கட்டத்தில அடிக்கடி ஒண்ணுக்கு போயிட்டே இருப்பாங்களா? அதுவே கஷ்டமா இருக்கும். அதுலேருந்து குழந்தை அப்படியே சின்ன குட்டி குழந்தைலேருந்து அப்படியே பெருசா வளர வளர, அது இந்த இந்த யூரின் பை இருக்கு தெரியுமா? ஒண்ணுக்கு பைய போயிட்டு அப்படியே அமுக்கும். அது யூரின் பைய போட்டு அமுக்கி, அது அது வந்து அது வந்து அடிக்கடி ஒண்ணுக்கு போற மாரி இருக்கும். அ லேடீஸ்லாம் ஒண்ணும் கோவிச்சுக்காதீங்க. உண்மைய தானே சொல்றேன். அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ண போற ஒரு காமெடி இருக்கு. சாதாரணமா ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. பிரெக்னன்ட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு. அதுக்கு தண்ணி குடிக்க தேவையில்ல. அது பாவம் சாதாரண ஸ்கேன். இது ஸ்பெஷல் ஸ்கேன். 1 மணி 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இல்ல சாரி அப்படி சொல்ல வேணாம். 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 லிட்டர் தண்ணிய குடிக்கணும். நான் கணக்கு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் 2 லிட்டர் 2 பாட்டில குடிச்சுட்டு, போயி அத வந்து யூரின் போக்கூடாது. ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு. போய் உட்காந்தா, அந்த ஸ்கேன் பண்ண கூப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 1/2 மணி நேரம் ஒண்ணுக்கு போகவே கிடையாது. அவங்க வந்து கூப்பிடுறாங்க. ஒரு ஸ்கேன்ல செம்ம காமெடியா இருந்தது எனக்கு. அது வந்து இந்த ஸ்கேன் பண்ற அது வந்து உருண்டையா இருக்கும். வழுவழுன்னு இருக்கும். அதில வந்து ஜெல்ல போட்டு வயித்துல இப்படி தடவுவாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம பஸ்ல கியர் மாத்துவாங்க தெரியுமா? அந்த மாரி உருண்டையா இருக்கும். உருண்டைன்னு சொல்ல முடியாது. இப்படி செவ்வாக்கமா இருக்கும். அத இப்படி ம், இப்படி வந்து கோடு கிழிக்கிற மாரி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுவும் அந்த சில்லுன்னு இருக்கும். ஏசி ரூமு. அதில அப்படியே இழுப்பாங்க பாருங்க. கடவுளே! நான் 5 நிமிஷத்துக்குள்ள ஸ்கேன முடிச்சிருங்க அப்படின்ற மாரி இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க? டூ மச் வாட்டர். என்னால இத வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. போயிட்டு என்ன பண்றீங்க,
பாதியா குறைச்சிட்டு வாங்கன்னு. பாதியா எப்படி குறைக்க முடியும் சொல்லுங்க? ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் இருக்கு. அதுல எனக்கு என் கண்ணுக்கு பாதி தெரியும். வயித்துக்குள்ள இருக்கிறதுல பாதி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நானும் போயிட்டு வர்றேன். ஏதோ என்னது சென்னை வெள்ளம், காவேரி வெள்ளம் மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளட் இருக்குன்றாங்க. போயிட்டு வர்றேன். மறுபடியும் பார்க்குறாங்க. நெறைய தண்ணி இருக்கு. "எவ்வளோ தண்ணி குடிச்சீங்க?" அப்படின்னாங்க. நான் கணக்கு வழக்கு தெரியாது எனக்கு. நான் கணக்குல இதுக்கு நெறையா குடிச்சிட்டேன் அப்டின்னேன். ஏன்னா 1 1/2 மணி நேரம் நம்ம போகாம இருக்கோம் இல்லையா? அதனால ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் போயிட்டு வந்துட்டு, வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்றாங்க. இங்க பாருங்க. இப்படியே பண்ணுவோம். அப்ப பார்த்தீங்கன்னா, படக் 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 படக்ன்னு அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கும். அப்பலாம் அப்பாடா! குழந்தை நல்லா இருக்கா? அப்படியே அப்படி ஒரு இதுவா இருக்கும். அந்த 10 மாசமுமே எவ்வளோ கோவக்கார பெண்ணும் சாதுவாகி, ஆட்டுக்குட்டி மாதிரி ஆகுற டைம் தான் அந்த 10 மாசம். 10 மாசத்துல ஆட்டுக்குட்டி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் வேணா காலால எத்தி எத்தி விளையாடலாம். அந்த மாரி ஆயிடுவாங்க. குழந்தை வயித்துல இருக்கிறப்போ அப்படி எமோஷனலா ஆகுறாங்க. அப்ப அந்த ஸ்கேன் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, டப் 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 டப்ன்னு அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கும். அப்ப ஏதோ டப்பு டப்புன்னு தான் இருந்துச்சுன்னு நெனச்சுக்கிட்டேன். நான் இப்ப தான் யோசிக்கிறேன். எனக்கு புரியுது. அது டப் 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 கிடையாது. கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற மாதிரி அது டப்பு டப்புன்னு அடிக்கும். அத பார்த்துட்டு, எப்படா ஸ்கேன் முடியும்? போய் ஒண்ணுக்கு போயிட்டு சிவசிவான்ட்டு வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கும். அது அப்படி போயிட்டாலும் அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்க்கணுமே. ரிசல்ட் பார்க்கணும். குழந்தை எப்படி இருக்கு? அந்த 1 வாரம் அந்த அந்த டாக்டர் அப்பாயின்மென்ட் வரைக்கும் அப்படியே கெதேன் கெதேன்னு இருக்கும். இது என்ன சொல்றது? கெதேன் கெதேன்னா பயமா இருக்கும். ஏதோ ஒரு விதமான ஒரு பயமா, அது பயமா ஏதோ மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நம்ம குழந்தை உள்ள எப்படி இருக்கு? இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரே என்ன சொல்றது? இந்த ரூ. 10,00,00,000 ரூ. 20,00,00,000 போட்டு படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஷோ அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பாரு ப்ரொடியூசர் அது மாதிரி. அவங்க ஃபீலிங்ஸ நம்மளால சொல்ல முடியாது. ஒரு அம்மா என்ன எப்படி இருப்பாங்கன்னா, ஆ கடவுளே நல்ல குழந்தை பொறக்கணும், கண்ணு நல்லா தெரியணும், காது கேட்கணும், அப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தை பொறந்தவுடனே பாருங்க, அந்த குழந்தை கருப்பா இருக்கு. மூக்கு இப்படி இருக்கு, வாய் இப்படி இருக்கு. அதாவது நம்ம வயித்துக்குள்ள இருக்கிறப்போ, ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நெனைப்போம். ஆனா மத்த மக்களுக்கு அது ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்லன்னு கவலையா இருக்கு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி என் பிள்ளை பிறக்குமா? என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கான். சரிங்களா? மக்கள் சந்தோஷப்படவே தெரில. இங்கிலீஷ்காரங்கலாம் என் பொண்ண பார்த்து கியூட்டா இருக்கு அப்படிம்பாங்க. சில சமயம் யோசிப்பேன், இவங்க என்ன கேலி பண்றாங்களா அப்படின்னு. ஒரு நாள் இந்த பிக் டபிள்யூ போறேன். ஒரு 10 அடி தூரத்தில ஒரு பெண் என் வயசுக்காரங்க தான். வேகமா வர்றாங்க. நான் கேட்டேன், "ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டியா?" வேகமா வர்றாங்க. என் சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கா என்ன பார்த்து. வேகமா வர்றாங்க. நான் பார்த்தோனே இப்போ என்னமோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். எதுவும் உடைச்சுட்டாங்களோ, ஏதாவது சொல்லி ஏன்னா நான் ஒரு இடத்துல இருப்பேன். பிள்ளைங்க ஒரு இடத்துல அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வழக்கம் போல அப்புறம் கிச்சன்ல போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். வேகமா வந்தோனே, "யுவர் டாட்டர் இஸ் வெரி கியூட்" அப்படின்னாங்க பாருங்க. அப்பா நிம்மதியா இருந்தது. ஏன்னா அவங்க வெந்த வேகத்த பார்த்தா ஏதோ குறை சொல்ல போறாங்கன்னு நினச்சுக்கிட்டேன். அது அ நம்மளுக்கு பரவால்ல நம்ம பிள்ளை காது, கண்ணுலாம் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சா, அதில ஏதோ ஒரு குட்டி ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு கண்ணுக்கு குறையா தெரியும். அத சுட்டிக்காட்டி நம்மள வெறுப்பேத்துறது. உங்கள யாரு கேட்டது? இங்கிலீஷ்காரங்கலாம் என் பொண்ணு கியூட்டா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழர்கள் என்ன பேசினாலும் அத பத்தி எனக்கு கவல கிடையாது. என்ன? இப்ப எதுக்கு நான் அத பேசிட்டு இருந்தேன்? இந்த ஸ்கேன் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆனா இது இது ஆண்களுக்கு புரியுமா? புரியாது. புரியவே புரியாது. அப்புறம் பாருங்க, அப்படியே ஒவ்வொரு மாசமா போயிட்டு இங்க பாருங்க. இப்படி இப்படி நடந்து போய்க்கிட்டு இருப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இங்க பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆயிட்டா இப்படி இருந்து, இப்படி ஆயி, இப்படி ஆயி, இப்படி வளைஞ்சு எவ்வளோ கஷ்டம். அப்புறம் இப்படி நடக்கணும். பெண்குயின் மாதிரி. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கால் இப்படி நேரா வரமாட்டேங்குது. இப்படியே தான் போகுற மாரி இருக்கு. அது எப்படின்னு தெரியல. இந்த அம்பானி பையன் ஒல்லியானதுக்கு அப்புறம் இப்படியே நடந்தான் தெரியுமா? அந்த காமெடி மாதிரி. நம்ம காமெடி இருக்குது. இப்படி நடக்கிறது. இந்த கால் திரும்பவும் சரியாகணும்னா எக்சர்சைஸ் பண்ணணும். நெறைய வாக்கிங் போகணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு என்ன சொல்றது? என்னது நார்மல் டெலிவரி கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எனக்கு நார்மல் டெலிவரி பத்தி எதுவும் தெரியாது. 3மே சிசேரியன். ஓ! இப்படி சொல்லக்கூடாதோ! இப்படி 3மே சிசேரியன். உண்மையிலே சொல்றேன் நார்மல் டெலிவரியே பெட்டர்ன்னு நெனைக்கிறேன்.
அது வந்து கஷ்டம்னாலும் சிசேரியன் பண்ண முதுகு வலிக்குது. அந்த முதுகு வலி வர்றப்போலாம் நான் ஏதாவது கோவமா திட்டுற மாதிரி தோணுது. திட்டணும்னு தோணுது. அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வந்து அப்படியே அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பால் குடிக்கும். இப்ப இந்த பாடு ஜெனரேஷனுக்கு தான் சொல்ல வந்தேன், எங்கேயோ போயிட்டேன் பாருங்க. அப்போ இந்த 10 மாசமும் அந்த பெண் வந்து கஷ்டப்படுறது, சுமக்கிறதுக்கெல்லாம் இப்ப எந்த மரியாதையும் கிடையாது. அப்படி மரியாதை குடுக்காதவங்க ஒரு நல்ல மனுஷங்க கிடையாது. மரியாதை குடுக்கணும். புரியுதுங்களா? மரியாதை குடுக்கணும். 10 மாசம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு 10வது மாசத்துல ரிசல்ட்டு. நாங்கலாம் எங்க தோட்டத்துல கிழங்கு நட்டு, குச்சி கிழங்கு நட்டு 10வது மாசம் தான் அறுவடை பண்ணுவோம். அது அப்பதான் தெரியும் கிழங்கு எவ்வளோ நீளம் வச்சிருக்குது, எவ்வளோ நல்ல கிழங்குன்னு. அந்த மாதிரி இந்த இந்த பிள்ளைங்க. அதுல பொண்ணு பிறந்துச்சா, பையன் பொறந்துச்சா, உங்களுக்கு என்ன கவல? பொண்ணோ, பையனோ ஆரோக்கியமா இருக்குதா? அது நல்லா இருக்குதா? அதோட நிறுத்திக்கணும். நீங்க பொண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா யாருமே கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல பெண்ணா வளர்க்கும். நல்ல மருமகளா கூட வளர்க்க வேணாம். நல்ல பெண். ஒரு நல்ல அம்மா. நல்ல மருமகளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். சரிங்களா? ந ந ஏன்னா நல்ல மனைவின்னு பேர் வாங்குறது சாத்தியம் கிடையாது. நல்ல அம்மாவா நல்ல அம்மான்னு பேர் வாங்குனா போதும். அவ்வளோ கஷ்டம் அந்த 10 மாசமும். அதையே ஒரு மிஷின்ல வச்சு அது பாட்டுக்கு அ இந்த சாப்பாட்ட வச்சு அது கடகடன்னு வளர்த்தா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அ இது பிரெக்னன்ட் பிரெக்னன்சி முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை ஒரு வேலை வாங்கும். சரிங்களா? அடுத்து சுத்தி இருக்கிறவங்க, முக்கியமா அந்த கணவர்கள், கணவன்மார்கள் அவர்கள் என்னமோ அ உலகத்திலேயே இந்த பிரெக்னன்சிய பத்தி ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாரி பேசுறத பார்க்கணுங்க. உடம்பு குறை, வெயிட்ட குறை, தொப்பை அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது. ஏன்னா, ஐஸ்வர்யா இருந்தா கூட குழந்தை பிறந்தா குண்டாவத்தான் செய்வாங்க. இப்ப நான் வந்து ஒல்லியாவே இருக்கணும்னு நினைக்கணும்னு ஆசைப்பட்டாலும், பிரெக்னன்சி டைம்ல குறைஞ்சது 10 கிலோவாவது கூடணும். அப்பதான் குழந்தை நல்லா இருக்கும். நானு சிக்குன்னு சின்ன பிள்ளை மாரி இருக்கணும்னா, குழந்தை எப்படி வளரும்? உடம்ப குறை. ஏன்னா இந்த மாரி பிரச்சனையெல்லாம் வந்து பாடி ஜெனரேஷன்ல வரவே வராதுன்றேன். உடம்ப குறை, தொப்பைய குறை. ஏன் தொப்பை இப்படி இருக்குது? அதாவது எப்படின்னா, அந்த காலத்துல ஒரு சோப்பு விளம்பரம் வரும். குழந்தை பெத்த ஒரு பொண்ண பார்த்து ஒருத்தன் லவ் பண்ணிருவான். என்ன பார்த்தோனே உனக்கு காதல். காதல் வேண்டி கிடக்கு. அந்த பொண்ணு வேற யாராவது கூட லவ் பண்ணிட்டு இருக்கலாம்ல. அவன் உடனே லவ் பண்ணிருவான். ஃபால் இன் லவ். உடனே அந்த பொண்ணு அம்மா அப்படின்ட்டு வரும். அது மாதிரி இப்ப என்ன நிலைமை தெரியுமா? கல்யாணம் பண்ணணும். ஆனா கல்யாணம் பண்ண மாரி இருக்கக்கூடாது. குழந்தை பெத்துக்கணும். ஆனா குழந்தை பெத்த மாரி இருக்கக்கூடாது. இருக்கணும். ஆனா இருக்கக்கூடாது அந்த மாதிரி. என்ன பழக்கம் அது? அப்போ நம்ம அம்மாவும் வந்து எப்படி சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கணும்னா, நம்மலாம் பறந்திருக்கவே கூடாது. அப்ப அந்தந்த வயசுக்குரிய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். பால் குடுக்குறாங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். ராத்திரி பகல்ல தூக்கம் கெட்டு போச்சுன்னா, அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், என்னென்னவோ வரும். அத பத்தியெல்லாம் கவலை கிடையாது. உடம்ப குறை. அப்படி இருக்க உலகத்துல இருக்கிற எல்லா குண்டு அனிமலையும் நம்மள வந்து கம்பேர் பண்றது. அப்ப இந்த சினிமால வர்ற மாதிரி ஒரு மிஷின்ல குழந்தைய வளர்த்தோம்னா, ஒரே ஒரு பிரச்சனை தான் அதுல வருமாமா. ஒண்ணு வந்து அந்த குழந்தைக்கு அது சும்மா ஒரு கற்பனை தானே. கனவு வராதாமா. கனவு வராட்டி கிடக்குது கழுதை. நீங்க சொல்லுங்க எதுக்கு கனவு வரணும்? போன வாரம் எனக்கு கனவு வருது. கணக்கு எக்ஸாம்க்கு நான் போயிருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, அறிவியல் எக்ஸாம்க்கு கொஸ்டின் பேப்பர் குடுக்குறாங்க. நான் அப்படியே அழுதுட்டேன். கனவுல ஐயோ கடவுளே! நம்ம ஃபெயிலா போயிடுவோம் போல இருக்கே! அப்படின்னு அழுதுட்டேன். இந்த கனவ வச்சு நான் என்ன பண்றது சொல்லுங்க? என்ன பண்றது சொல்லுங்க? அதுல நல்ல கனவெல்லாம் சிலது வருது. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா அந்த எக்ஸாம் கனவுலாம் வருது பார்த்தீங்களா? அது வந்தா என்ன? வராட்டி என்ன? அவங்க இப்படி சொல்லுவாங்க. கனவு வரலன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு மாத்திரை மாதிரி போட்டு கனவு வர வைப்பாங்களாம். அதாவது இந்த தலைமுறைக்கு கனவே தேவையில்ல அப்படின்னு அந்த கதையிலே சொல்றாங்க. எதுக்கு கனவு? சொல்ற வேலைய செஞ்சுபுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தானே! அந்த மாதிரி இருக்குது கதை. அதாவது இது வந்து ஒரு கற்பனை கற்பனை கதை தான். இது கற்பனையா தான் இருக்கும். நம்ம நம்ம ரேஞ்சுக்கு வந்து அந்த மிஷினால வேலை செய்ய முடியாது. புரியுதுங்களா? நம்மள மாரி சாப்பிட்டு, தூங்கி, ஜூஸு குடிச்சு, பால குடிச்சு, அத குடிச்சு, அதாவது முதல்ல முகம் ஷைனிங்கா இருக்கும். சரிங்களா? 10வது மாசத்துல பார்த்தோன்னா, இத்த தண்டி முகமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சில 20 கிலோ கூடிட்டேன். எனக்கு எத திங்கணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்படி ஆயிட்டேன். அப்புறம் அப்படியே குறைஞ்சு யோசித்து பாருங்க. ஒரு 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 7, 8 வருஷமானா, ஒல்லியா வருது, குண்டா வருது, குண்டா வருது, ஒல்லியா வருது, குண்டா வருது. எத்தன எத்தன விதமான விஷயங்கள இந்த உடம்பு தாங்குது.
ஆண்களால செய்யவே முடியாது. ஆண்களால செய்யவே முடியாது. நான் நான் ல என்கிட்ட காசு இல்ல. ஒரு $10 நான் பெட் கட்டுறேன். ஆண்களால இதெல்லாம் செய்யவே முடியாது. செய்யவே முடியாது. ஒரு அழுதுகிட்டு இருக்க குழந்தைய சமாதானம் பண்ண கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு அம்மா வந்து பிள்ளைங்கள தனியா வளர்க்க முடியும். ஆனா அப்பாவால வளர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? எப்ப திட்டணும், எப்ப திட்டக்கூடாது, எப்ப வந்து சமாதானம் பண்ணணும், எப்ப வந்து கண்டுக்காம இருக்கணும், சில விஷயங்கள கண்டுக்காம இருக்கணும். ஓ! இது இயற்கை, இந்த வயசுல இது இயற்கை. அத கண்டுக்க கூடாது. எல்லா விஷயத்தையும் நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு வந்து மூளையில ம் மனசுல பிரச்சனை வந்துரும். அப்பாக்களுக்கு தெரியாது. நம்ம சினிமால காமிக்கிற அப்பாக்கள் வேணா திறமைசாலியா இருக்கலாம். நிஜத்துல அப்பா அப்படி கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. இப்ப நான்லாம் வருஷத்துல 10 நாள் நான் 3/4 நாள், இல்ல வருஷம் முழுக்க நான் தான் பார்த்துக்கிறேன். உண்மைய சொல்றேன். வருஷம் முழுக்க நானே பார்த்துக்கிட்டாலும், எப்ப திட்டணும், எப்ப திட்டக்கூடாது, அதெல்லாம் தெரியும் எனக்கு. சில சமயம் அதையும் தாண்டி கோவம் வந்து டென்ஷன் ஆகி நான் கத்தி விட்டுருவேன். அப்புறமா அதுக்கு வேற செலவு பண்ணி சமாதானம் பண்ணணும். ஏதாவது சொல்லணும். வாங்கி தரேன், வாங்கி தரேன் அப்படின்னு. இல்லாட்டி தூக்கி மடியில உட்கார வச்சு, செல்லமே, தங்கமே அப்படின்னு சொல்லி செலவில்லாம சமாதானம் பண்ணணும். அவ்வளோ இருக்கு. ஆனா அந்த படம் நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் படம். ஆ ரொம்ப ரொம்ப அப்படியே த்ரில்லிங்கா இருந்தது. நல்லா இருந்தது பாருங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட வேலைய ஒரு மிஷின் என்னைக்குமே செய்ய முடியாது. ஆனா பெரியார் அந்த காலத்துல சொன்னாராம் மிஷின் இருக்கணும்னு. எப்படி ஒரு மிஷின் வந்து நமக்காக வேலை செய்யும்? து 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 துணி துவைக்கிறது, துடைக்கிறது அது கூட சில சமயம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம மாத்திரலாம். மனுஷங்க செய்ற வேலைய செய்யவே முடியாது. இப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. அதுகிட்ட பாசமா இருக்கிறத ரோபோட்டால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. மனுஷங்களால எத்தன ரோபோட் வேணா செய்யலாம். ஆனா மனுஷங்க செய்ற வேலைய ரோபோட் செய்யவே முடியாது. அது கால்குலேட்டர் வேணா செய்யலாம். மத்ததெல்லாம் செய்ய முடியாது. ஒரு அப்பா குடுக்குற பாசத்த ஒரு ரோபோட் குடுக்க முடியுமா? அம்மா குடுக்குற பாசத்த குடுக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா அந்த படம் நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதையா இருந்தது. நல்லா இருந்தது. அது அது இன்னொரு கதை பார்த்தேன். அது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வித்தியாசமான கதை. நான் அதில எத பத்தியும் பேச விரும்பல. சில சமயம் அந்த பிள்ளைங்க என்னோட வீடியோ பார்த்துருவாங்க. அதனால நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு 5 குழந்தை பெத்தவங்கன்னா, 50 மாசம் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. 5மே நார்மல் டெலிவரி. 5 பிள்ளைங்களுக்கும் அவங்க சாப்பாடு குடுக்கணும், தூங்க வைக்கணும். எவ்வளவு எவ்வளவு பலசாலியாவும், எவ்வளவு ஆர்கனைசிங்கா எல்லா வேலையும் செய்ற ஒரு பெண்ணா இருந்தா 5 குழந்தை வளர்க்க முடியும். அத விட என்ன பெரிய வுமன் எம்பவர்மென்ட் இருக்கு. அந்த காலத்துலலாம் தோட்ட வேலை செய்வாங்க, மாடு மேய்ப்பாங்க, அப்படியே நெறைய பேர்ட்ட பேசுவாங்க. ஆ ஆனா ஆஃபீஸ் வேலை வந்து அப்படியே கூர்ந்து ஒரு விஷயத்த பத்தியே செய்றாங்க. அத நான் வந்து லேசா நெனைக்கல. சரிங்களா? என்னோட பார்வையில வந்து எல்லா காலகட்டத்திலுமே இப்போ பெண்கள் திறமைசாலியா தான் இருக்காங்க. ஆ என்ன இப்போ ஒரு சில தலைமுறையா வேலைக்கு போறாங்க. படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. இப்போ விவசாயம் பண்றவங்கலாம் என்ன படிக்காதவங்களா? கிடையாது. அவங்கள்ட்ட வந்து விவசாயத்துக்குரிய சர்டிஃபிகேட் கிடையாது. ஆனா அவங்க எல்லாருமே படிச்சவங்க. அவங்களுக்கு வந்து கிளைமேட் தெரியும். எந்த மாசத்துல என்ன வேலை செய்யணும்னு தெரியும். எல்லாமே தெரியும். பட் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. அவங்க அடுத்தவங்கள்ட்ட போய் சம்பளம் வாங்குறதில்ல. ஆனா அவங்களும் வேலை செய்ற பெண்கள் தான். புரியுதுங்களா? அப்படியே 10, 20 விஷயங்கள வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு விவசாயம் பண்ற பெண்ணும், எம்பவர் உள்ள ஒரு பெண் தான். நல்ல பவர்ஃபுல்லான ஆள் தான். இது வேலைக்கு படிச்சுட்டு, வேலைக்கு போயிட்டு, கம்ப்யூட்டர் தட்டுனா தான் வேலைன்னுலாம் கிடையாது. இப்ப எங்க அம்மாயி காலத்த எடுத்துக்கோங்க. அப்பலாம் வந்து தண்ணி இறைப்பாங்க. அப்புறம் தண்ணி பைப்பு வந்தது. உரல்ல போட்டு நெல்லெல்லாம் குத்துவாங்க. அப்புறம் வந்து நெல்லு மிஷின் வந்தது. எவ்வளோ வேலை அந்த காலத்துல. உடல் சார்ந்த உழைப்பு இருக்குது. அதுல குழந்தைங்களும் பெத்துக்கணும், குழந்தைங்கள வளர்க்கணும். அதாவது பெண்கள் வந்து படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு போனா தான் அவங்க புத்திசாலி அப்படின்னு கிடையாது. எல்லா காலகட்டத்திலயுமே பெண்கள் புத்திசாலி தான். ஆண்கள் செய்ற வேலைய ஆண்கள் செய்ற வேலைன்னா கனமான பொருள தூக்குறது, கொஞ்சம் கஷ்டமான வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனா வந்து எப்படி பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும், பேசக்கூடாது, எப்படி வந்து அதுக இப்படி 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 பேசினா கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி அது சிந்திக்கும், அப்படிலாம் அந்த டெக்னிக்லாம் பெண்களுக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து பொய் பேசுது. இன்னும் கொஞ்ச நாள் எப்படி பொய் பேசும். இப்ப வந்து இந்த மாதிரி யோசிக்குது. இது வந்து இத தடுக்கணும், இத தடுக்கக்கூடாது. இது பரவால்ல விடு அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து படித்த பெண்ணுக்கும் தெரியும், படிக்காத பெண்ணுக்கும் தெரியும். நீ வந்து படி
வெறுத்து போயிட்டு ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் தட்டுறது மட்டும் தான் வந்து பெண்களுடைய திறமைசாலிங்கன்னு நெனைக்காதீங்க. உலகம் உலகத்துல எப்போதுமே பெண்கள் திறமைசாலி தான். புரியுதுங்களா? அதாவது பெண்களுடைய முன்னேற்றம், அது ஆஃபீஸ்ல போய் தட்டிட்டு வந்து அது பாதி காசு. இன்னும் என்னோட பார்வையில நான் பார்த்தா நெறைய கடுமையா ஆஃபீஸ் வேலை செய்ற பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இயல்பிலேயே பெண்கள் வந்து 8 மணி நேரம் ஆஃபீஸ்ல ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களா? அது எனக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து வீட்ட கவனிப்பாங்க, பிள்ளைங்கள கவனிப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற ஒரு தன்மை தான் பெண்கள்ட்ட இருக்கு. இது என்ன நம்ம ஊர் பத்திரகாளி அம்மன் மாரி 10 கை வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களும் இருக்கலாம். அதாவது எனக்கு வந்து அந்த அளவுக்கு திறமை இல்லாம கூட இருக்கலாம். எங்க அம்மாயி காலத்தாளுக, எங்க அப்பாயி காலத்தாளுங்களோட பார்க்குறப்போ, நான் வந்து ஒரு 100ல 1 பங்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு திறமைசாலி பெண்கள என்னோட குடும்பத்திலேயே நான் பார்த்துருக்கேன். கேள்விப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்ல வேலை செய்றது மட்டும் தான் திறமை. அப்படி இருந்துட்டாலே நம்ம ஒரு பெரிய உயர்ந்துட்டோம் அப்படின்னு கர்வம் கொள்ள வேண்டாம். புரியுதுங்களா? எப்பவும் வந்து கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அதுக்குன்னு அடக்கம்னு அ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. ஒரு நிதானமான ஒரு மனநிலை இருக்கணும். சில படித்த பெண்கள பார்க்குறேன், எதிர்ல இருக்கிறவங்க என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே யோசிக்கிறது கிடையாது. அப்படியே பெருமை பீத்த கலையமாட்ட பீத்திக்கிட்டே திரியறது. என்கிட்ட ஒரு பொண்ணு பேசுன்னு சொன்னானே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ்ல. நான் என்ன யோசிக்கிறேன், என்னோட பிள்ளைங்களோட பேர் கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது. வரும் ஒரு நிமிஷம் டைம் குடுத்தா கூட, அதில ஒரு பெருமை பேசிட்டு போகும். என் பிள்ளைங்க பேர் கூட தெரியாது. இதெல்லாம் ஒரு தமிழ் பொண்ணா? கடவுளே! அதாவது அதுதான் நான் சொல்றேன். படிப்பு மட்டுமே வாழ்க்கைய வந்து நிறைவு செய்யாது. குணம் வேணும். எதிர்ல இருக்கிறவங்க மேல எம்பத்தி வேணும். அவங்க என்ன பேசுறாங்க? ஓ நான் வந்து வேகமா ஓடுவேன் உசேன் போல்ட் மாதிரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எதிர்ல இருக்கிறவங்க கால் இருக்கா இல்லையான்னு யோசிக்கணும். எதிர்ல இருக்கிறவங்கள்ட்ட 2 கால் இருக்கான்னு யோசிக்கணும். நான் உசேன் போல்ட் மாதிரி ஓடுவேன். அப்படி பெரிய ஆளு, நான் இப்படி பெரிய ஆளுன்னு பீத்தக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட கால் 2 இருக்கா? அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு பெருமை பேசணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் யார்ட்டயாவது அடி வாங்குவீங்க. ரைட்? பெண்கள் படிக்கலாம், வேலைக்கு போகலாம். ஆண்கள் படிக்கலாம், வேலைக்கு போகலாம். மனிதர்கள் யாரையும் துன்புறுத்தாம, அவமானப்படுத்தாம, முடிஞ்ச வர வாய கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிம்மதியா இருக்க பாருங்க. ஏன்னா எதிர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன மாரி இருக்க மாட்டாங்க. நான் என்ன தெரியுமா நினைப்பேன், போ உனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது. உன்னோட மெச்சூரிட்டி அவ்வளோதான். அப்படி போ அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. அதாவது படிப்பு ஒரு பெண்ணுடைய எம்பவர்மெண்ட்டுங்கிறது படிப்புனால மட்டும் இல்ல, குணமும் வேணும். ஏன்னா ஆதி காலத்துலேருந்தே பெண் அறிவாளி தான். பெண் திறமைசாலி தான். பெண் புத்திசாலி தான். பெண் இல்லாம இந்த வீட்ல ஒண்ணும் நடக்காது. அந்த அளவு திறமைசாலி. எ எ எ யாராவது வந்து மனைவிய வந்து நான் இப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அம்மா வந்து புத்திசாலின்னு சொன்னா ஒத்துக்குவீங்க. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான சைக்காலஜி. அம்மா வந்து புத்திசாலி, மனைவி வந்து புத்தி கம்மின்னு. அதாவது 50 மார்க் வாங்கினாலும் மனசு மனசு வந்து ஒப்பாது. 100 மார்க் வாங்குற வரைக்கும் தள்ளிக்கிட்டே போவாங்க கணவர், மனைவிய. இட்ஸ் ஓகே. ம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க பேசுற சத்தம் கேட்குது. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நல்ல ப்ரோகிராம் பாருங்க. அது பேர் என்ன? பாடி ஜெனரேஷன். நல்ல ப்ரோகிராம். நல்லா இருந்தது. அதில வந்து அந்த கணவன், மனைவி, அந்த கருப்பை சென்டர்ல வேலை செய்ற ஒரு பொண்ணு. இந்த 3 பேர் தான் அவ்ளோ முக்கியமான கதாபாத்திரம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த வேலை செய்ற பெண் பேசுறத பார்த்தா எனக்கு ஆஸ்திரேலியா பெண்கள் பேசுற மாரியே இருந்தது. ஆஸ்திரேலியாவோட ஆஃபீஸ்ல அப்படிதான் பேசுவாங்க. ரொம்ப நிதானமா, பொறுமையா, அழகா சிரிச்சுக்கிட்டே அப்படி பேசுவாங்க. படம் நல்லா இருந்தது. சரி நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்க. இதோட 29 நிமிஷம் ஆயிடுச்சு. முடிஞ்சா முழுசா வீடியோ பாருங்க. ஏன்னா, அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரெக்னன்ட்டா இருக்கிறப்போ என்ன தோணுச்சு தெரியுமா எனக்கு? குழந்தை பிறந்தவுடனே உசேன் போல்ட் மாதிரி ஓடணும்னு தோணுச்சு. ஏன்னா 10 மாசம் அப்படியே நடக்கவே முடியலையா? எனக்கு உசேன் போல்ட்ட ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா ஓடுறதுனால. அப்ப அப்படி தோணும். குழந்தை பிறந்தவுடனே நம்ம அப்படியே உசேன் போல்ட் மாதிரி வேகமா பார்க்ல ஓடணுன்ட்டு. ஆனா வந்து
அப்படி ஒரு தெம்பும், ஒரு உற்சாகமும் இன்னும் வரல. வரும்னு நம்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் போல வேகமா ஓடணும்னு ஆசைப்படுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.